Hello guys, வணக்கம் and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நார்செட் வேகன்சி பொசிஷன் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள், அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வேகன்சி பொசிஷன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஓவராலாக ஒரு 15 எய்ம்ஸ் வந்து இந்த நார்செட் 6 எக்ஸாம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ எதனால் இது வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த எய்ம்ஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, நம்ம ஸ்டேட் பக்கத்தில் இருக்க எய்ம்ஸில் எவ்வளோ வேகன்சி வரப்போகுது, இதை பற்றின ஒரு ஓவராலான டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதை நோக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதனால் இந்த வேகன்சி பொசிஷன் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதுவும் மேல்ஸ்க்கு எவ்வளோ, ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளோ. ஏன்னா 80-20 ரேஷியோ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்பவே நல்ல தெளிவாக தெரியும். ஸோ 80-20 ரேஷியோ இருக்கும்போது மேல்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, ஓவராலாக எந்த எய்ம்ஸில் வந்து அதிகமான வேகன்சி இருக்குது, எந்த எய்ம்ஸில் வந்து கம்மியான வேகன்சி இருக்குது. ஸோ இதை பற்றின நாலேஜ் வந்து நம்மளுக்கு இருக்கணும். அதனால தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஃபைன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு டேப்லோ காலம் மாதிரி போட்டு எல்லா எய்ம்ஸ், அதாவது 15 எய்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அன்ரிசர்வ்ட் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அப்படின்றமா லாஸ்ட்டில் வந்து அக்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் பட்டிண்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு எய்ம்ஸ் பட்டிண்டா முதல்ல கொடுத்துருக்கிறதால அதை பற்றி நம்ம பார்ப்போம். எய்ம்ஸ் பட்டிண்டாவில் ஒரு அன்ரிசர்வ்டு கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபீமேல்ஸ்க்கு 35 வேகன்சி, மேலுக்கு வந்து 6 வேகன்சி, ஃபீமேல் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கு 6 வேகன்சி, மேல் ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கு ஒரு வேகன்சி, டோட்டலாக 48 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அன்ரிசர்வ்டில் இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் ஓபிசி எடுத்துக்கலாம், ஒரு வேகன்சி கூட இல்லை ஓபிசியில். எஸ்சி, எஸ்டி இதுலேயும் வந்து எந்த ஒரு வேகன்சியும் இல்லை. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபீமேலில் 5 வேகன்சி, மேலில் ஒரு வேகன்சி, ஃபீமேல் ஃபிசிக்கலி சேலஞ்சில் 2 வேகன்சி, மேல் ஃபிசிக்கலி சேலஞ்சில் 0 வேகன்சி, ஓவராலாக 8 வேகன்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த புரிதல். சரிங்களா? ஸோ எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, மேல்ஸுக்கு எவ்வளோ, ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளோ, ஃபிசிக்கலி சேலஞ்சு மேலுக்கு எவ்வளோ, ஃபிசிக்கலி சேலஞ்சு ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த எய்ம்ஸில் வந்து அதிகமான வேகன்சி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எய்ம்ஸ் பாட்னா. ஸோ எய்ம்ஸ் பாட்னாவில் உங்களுக்கு நியர்லி 200 வேகன்சி வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 200 வேகன்சி. சரியா? இதை தொடர்ந்து அடுத்து எதில் வந்து அதிகமான வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 186 வேகன்சிஸ் வந்து எய்ம்ஸ் புவனேஸ்வர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 182 வேகன்சி எய்ம்ஸ் டியோகர்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 119 வேகன்சிஸ் எய்ம்ஸ் கோரக்பூர்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ் குவாஹாத்திலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 100க்கு மேலே இருக்கிற வேகன்சிஸ். சரியா? ஸோ ரொம்ப கம்மியான வேகன்சி எதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 எய்ம்ஸ் கல்யாணிலேருந்து வந்திருக்கு. ஸோ இதுதாங்க. ஸோ எய்ம்ஸ் பட்டிண்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஓவராலாக சொல்கிறேன், 56 அக்ரிகேட்டட் வேகன்சி சொல்லியிருக்காங்க. புவனேஸ்வரில் 186, பிலாஸ்பூரில் 58, டியோகரில் 182, கோரக்பூரில் 119, குவாஹாத்தியில் 100, கல்யாணியில் 42, மங்களகிரி நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்காங்க 89, நாக்பூரில் 50, ரேபேலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90, நியூ டெல்லியில் 160, எய்ம்ஸ் பாட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 200 வேகன்சி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எய்ம்ஸ் ராய்ப்பூர் 53, எய்ம்ஸ் ரிஷிகேஷ் 51, எய்ம்ஸ் விஜய்பூர் அதாவது ஜம்மு 88. ஸோ டோட்டலாக 1524 வேகன்சி வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்து ஒரு ஹியூஜான வேகன்சி. அடுத்தடுத்து வர வேகன்சி எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். 2000+ தான் போயிட்டுருக்கோம், இல்லை 1500+ தான் வந்து வேகன்சிஸ் வந்து போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க வேகன்சி, அக்ரிகேட்டட் வேகன்சி. சரியா? ஸோ இதில் மேல்ஸுக்கு எவ்வளோ, ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளோ, அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் இருக்க மேல்ஸ் ஃபீமேல்ஸ்க்கு எவ்வளோ எல்லாமே வந்து தெளிவாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணி உங்களோட நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஃபைன். இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சென்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான லிங்க்ஸ்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன சென்டர் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஃபைன். ஸோ இதுதாங்க ஓவராலாக. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த டைமில் ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்பயுமே அதுதான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? ஸோ ரிவிஷனை விட்டுறாதீங்க. எக்ஸாம் கிட்ட வர அந்த மெமரி பேஸ் கொஸ்டின்ஸ்
ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார்முலாஸ், நார்மல் வேல்யூஸ், இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக எக்ஸாம் கிட்ட வர அடுத்தடுத்து நீங்கள் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? ஃபைன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன் கைஸ். தேங்க்யூ வெரி மச்.